எல்லாவற்றையும் கழித்து ஆர்வத்துடன் இங்கு கூடியிருக்கும் பரிபாலன சகோதர சகோதரிகளே மற்றும் நம்மை ஆசையுடன் அன்புடன் கட்டி காத்து இருக்கும் குமார் ஸ்ரீனிவாசன் அவர்கள் எனக்கு குமார் கிளம்பி போயிட்டாரு. இம்பார்ட்டன்ட் விஷயம் பேசச்சு அவர் போயாச்சு. நான் செந்தமிழில் பேசணும்னு ஆசைப்படுறேன். ஆனால் செந்தமிழில் பேசினா நிறைய பேருக்கு புரியாது. அதனால் நம்ம இங்கிலீஷும் தமிழும் கலந்த பாஷையில் பேசலாம். அதுக்கு ஒரு அனுமதி வேணும். இங்கிலீஷ். இன்றைய டாபிக் மெயினாக டிரான்சிஷன்னாக்கா நம்ம எல்லாருக்கும் தெரியும். 90% ஆஃப் த பர்சன் தெரியும் மாற்றம். இந்த மாற்றம்ங்கிறது வந்துட்டு எவ்வளோ இருக்கும்னாக்கா இடமாற்றம் இருக்கும், நிலை மாற்றம் இருக்கும், அதுக்கப்புறம் நம்ம ஏமாற்றமும் இருக்கும். அதை நான் எப்படின்னு நான் அப்புறம் கடைசியில் சொல்கிறேன். நம்ம எல்லாரும் ப்ராக்டிக்கலி எல்லாரும் தான் த்ரூ தட் ஃபேஸ். எல்லா வீட்லேயும் எல்லாத்துக்கும் மேலே நம்ம தவிழ்ந்திருப்போம், நடந்திருப்போம், அதுக்கப்புறம் ஓடி, அப்புறம் சைக்கிள் ஓட்டி, அப்புறம் ஸ்கூட்டர் ஓட்டி, கார் ஓட்டி, எல்லாத்தையும் ஈச் ஸ்டேஜ் தட் இஸ் எ சேஞ்ச். ஒரு மாற்றம் இருக்கும், ஒரு டிரான்சிஷன் ஃப்ரம் ஒன் ஸ்டேஜ் டு தி அதர். அதுக்கப்புறம் பால்யம் வயசு வந்திருக்கு, அதுக்கப்புறம் அடலசன்ட், அடல்ட், அப்புறம் வந்துட்டு மேரேஜ், பேரண்ட்ஹுட், கிராண்ட் பேரண்ட், அந்த மாதிரி ஒன்றோடு ஒரு சேஞ்சு, ஒன்றோடு ஒரு டிரான்சிஷன் பீரியட். அதுக்கப்புறம் நம்ம ஸ்கூல், காலேஜ், அது ஒரு டிரான்சிஷன் பீரியட், அது ஒரு மாற்றம். அப்புறம் நம்ம முதல்ல ஒரு ஜாப் கிடச்சிருக்கோம், அதில் ட்ரெயினியாக சேர்ந்துருப்போம். அப்புறம் ட்ரெயினிலேருந்து நம்மளுக்கு பர்மனெண்ட் ஆகிருப்போம். அதுக்கப்புறம் ஆஃபீஸர், மேனேஜர், டேரக்டர் வரையும் போயிருப்போம். ஈச் ஸ்டேஜ் தேர் இஸ் எ சேஞ்ச். அப்புறம் சில பேருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும், புது இடம் போயிருப்பாங்க, அது ஒரு இடம் மாற்றம், அது ஒரு டிரான்சிஷன். இந்த மாதிரி நம்ம ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டேஜில் ஒரு டிரான்சிஷன் நடந்துகிட்டே இருந்திருக்கும். அதுக்கப்புறம் சில பேருக்கு கேரியர் சேஞ்ச் ஆகும், இட்ஸ் எ கேரியர் சேஞ்ச், அது ஒரு வேலை மாற்றம். அப்புறம் ஒரு ஸ்டேஷன்லேருந்து இன்னொரு ஸ்டேஷன் போயிருக்கோம், அது ஒரு இடமாற்றம். இந்த மாதிரி நம்ம வந்து அதுக்கப்புறம் இப்போ ஒரு தடவை நல்ல பொசிஷனில் வந்தாச்சுன்னா நிறையா ஃபைனான்ஷியலி கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகணும்னா ஃப்ரெண்டு கேட்டால், பக்கத்து வீட்டுக்காரன் கேட்டாங்கன்னு சொல்லி பணம் கொடுத்துருப்பான், அவன் திருப்பி கொடுத்துருவாங்க, அது ஏமாற்றம், அது ஒரு மாற்றம் தான். இட்ஸ் அ லேர்னிங் கர்வ். அப்புறம் சில பேருக்கு நம்ம ராங் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்போம், அதுலேயும் கொஞ்சம் ஏமாந்துருப்போம், அது ரைட். இப்போ நான் மெயினாக என்னன்னாக்கா இது சேஞ்சுங்கிறது இஸ் வெரி கான்ஸ்டன்ட். அது நித்தியம் அண்ட் நிரந்தரம். அது வந்து there's always a change. நம்ம வந்துட்டு பழசே நினச்சிட்டு இருந்தால் வேலை நடக்காது. நம்ம சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு சர்டன் ஸ்டேஜ் அப்புறம் நம்ம வந்து ரிட்டையர்மெண்ட், சீனியர் சிட்டிசன் ஆகிடுவோம். தட் இஸ் வேர் வி ஹவ் கம் இன்டு தி பிக்சர். அந்த டைத்தில் வந்துட்டு ஒரு சில சமயம் ஒரு நெக்ஸ்ட் ஒரு இடத்துல கன்ஃபியூஷன் ஆகும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு வேர் வாட் வி ஷுட் டூ ஃபார் தட். குழந்தைகிட்டே இருந்துருக்கலாம் சில பேர் அதே இடத்துலையே கண்டினியூ பண்ணிட்டு இருக்கலாம். அப்புறம் சில பேருக்கு தோணும் இத்தனை வருஷமாக இந்த வீட்டில் இருந்தாச்சு அங்கேயே இருக்கணும்னு சொல்லி. ஆனால் சில பேருக்கு என்ன தோணுக்கு ஆனாப்பட்ட நம்ம குழந்தைகளையே நம்ம பிளட் அண்ட் ஸ்வெட்டில் படுத்து அந்த குழந்தைகளை கல்யாணம் பண்ணி ஊர் பேர் தெரியாத ஊருக்கு அனுப்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் இந்த மெட்டீரியலிஸ்டிக் வேல்யூ வச்சுட்டு இருக்க மாட்டோம். இதை வந்து விட்டுட்டு நம்ம வேறு இடத்துல எந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஒரு கம்யூனிட்டி மாதிரி இடத்துல ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். எல்லோரும் கிட்டத்தட்ட ஒரே ஏஜ் குரூப்பில் இருப்பாங்க. இப்போ நம்ம முன்காலத்தில் இருந்த இடத்துல, பின்னாடி இடத்துல, மிடில் ஏஜ், ஓல்டு ஏஜ், எல்லா ஏஜ்லேயும் இருக்கும். எல்லாத்தையும் அகாமடேட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். இப்போ இந்த மாதிரி ஒரு ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டியில் வந்தாச்சுனாக்கா ப்ராக்டிக்கலி எல்லோரும் ஆல்மோஸ்ட் சேம் ஏஜ் இருப்பாங்க அண்ட் சேம் இது இருக்கும். ஸோ இந்த இடத்துல தான் நம்மளுக்கு வந்து ஒரு குரு பயிற்சி, இல்லாட்டி குஜன் பயிற்சி இருந்தால் நம்ம குஜனில் வந்திருப்போம். நிறைய ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி இருக்குது. பட் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டியில் இவ்வளோ அன்பாக ஆசையாக இருக்குது, ஒரு குடுப்பினை வேணும். நம்ம வந்து இதுதான் இந்த டிரான்சிஷன். அண்ட் இந்த டிரான்சிஷனில் நம்ம வந்துட்டு ஒரு ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டியில் வந்தாச்சுனாக்க ஸ்விட்சிங் ஓவர் ஃப்ரம் அவர் பாஸ்ட் லைஃப் டு ஃபியூச்சர், இதை கொஞ்சம் இந்த சேஞ்சை அக்செப்ட் பண்ணி அடாப்ட் பண்ணிட்டு அண்ட் அதோடைய நம்ம வந்து ஊறி போகிறது கொஞ்சம் கஷ்டம். பட் யூஸ்வலாக எல்லாரும் ஒரு பீரியட் ஆஃப் டைம் பீப்புள் கெட் ஸோ மச் அக்லிமடைஸ்ட் அண்ட் யூஸ். இப்போ நம்ம இவாளை எங்கேயாவது நம்ம ஊருக்கு அனுப்பினா கூட போல போயிட்டு 4 நாளில் திருப்பி வந்துடுறேன். இங்கே பெங்களூர் பரவாயில்ல 10 நாளில் திருப்பி வந்துடுறேன். பாம்பே பரவாயில்ல 4 நாள் திருப்பி வந்துடுறாங்க. இந்த இதை நம்ம விட முடியாது. இந்த மாதிரி ஒரு பழக்கமாகிடுது. அதனால யூஸ்வலாக நம்ம எதுக்கு இது செய்கிறோம் அப்படின்னாக்கா இந்த ட்ரான்ஸ்க்கு மெயினாக நம்மளுக்கு வந்துட்டு குட் பீப்புள், நல்ல என்வாயர்மெண்ட், நல்ல பிளேஸ், அதுக்கப்புறம் ஒரு
செக்யூர்டு லைஃப், ஒரு சேஃப்டி இருக்கணும், ஒரு எமர்ஜென்சிக்கு நம்மளுக்கு வந்துட்டு மீட் பண்ணுறதுக்கு அந்த ட்ரான்ஸ்ஃபர், தட்ஸ் வாட் வி கம். அண்ட் ப்ராக்டிகலி அட்லீஸ்ட் நம்ம சொசைட்டி இஸ், நம்ம இந்த கம்யூனிட்டி இஸ் மீட்டிங் டு ஆல் அவர் ரிக்வயர்மெண்ட்ஸ். பட் ஃபார் 1 or 2 ஷார்ட் கமிங்ஸ் இருக்கும். அந்த ஷார்ட் கமிங்ஸ் நம்ம வந்துட்டு ஒரு பீரியட் ஆஃப் டைம் இட் வில் கெட் அக்செப்டட் அண்ட் நம்ம அதை அகாமடேட் ஆகிடும். அதில் வந்து தேர் ஷுட் பி நோ ப்ராப்ளம். இப்போ புது நார்மலி இந்த மாதிரி ஒரு ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டியில் ஐ திங்க் இந்த 5 நிமிஷம் தான் டைம் கொடுத்துருக்கேன். மற்ற எல்லாருக்கும் 20 நிமிஷம் கொடுக்குறேன். இருந்தாலும் 5 நிமிஷம் முடிக்க ட்ரை பண்ணுறேன். அப்படி லேட் ஆச்சுன்னா அடுத்த 20 நிமிஷம் ஆகும், பொறுத்துருவோம். ஏன்னா இங்கே எல்லாரும் சொல்லுவாங்க பிபிஓவில் எல்லாம் ரொம்ப பொறுமைசாலி, அவெல்லாம் என்ன பேசினாலும் கேட்பாங்க, எவ்வளோ நேரம் பேசினாலும் கேட்பாங்க. ஒரு நல்ல பேர் எல்லாருக்கும். ஸோ ஐ வில் ட்ரை டு ஃபினிஷ் வித்தின் 5 minutes. இப்போ இந்த புது அத்தியாயம் இந்த மாற்றம்ங்கிறது. ஸோ இதில் வந்து நம்ம ப்ராக்டிகலி 6 வருஷம் 5 வருஷம் எல்லாருக்கும் ஆயிடுச்சு, எல்லாரும் இதை அக்செப்ட் பண்ணியிருக்கோம். நம்ம யூஸ்வலாக எதுக்கு இந்த மாதிரி முதியோர் இல்லம் வந்து, இன்ஃபேக்ட் முதியோர் இல்லம்னு சொல்கிறதோட ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி இஸ் த அப்ராப்ரியேட் ப்ராப்பர் அக்செப்டட் வேர்டாக இருக்கணும். முதியோர்கிறது நம்ம நார்மலி என்ன பண்ணுவோம்னா, நம்ம முன்காலத்தில் அந்த குமுதம் ஆனந்த விட இதெல்லாம் வரும். அவளோட முதியோர் இல்லம்னாக்கா பீப்புள் இந்த கம்யூனிட்டி ரன் பை NGOs ஆன் சம்படிஸ் டொனேஷன் நடந்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி இது நம்ம அப்படி இல்லை. நம்மளாம் வந்துட்டு வி ஆர் கமிங் ஃப்ரம் ராயல் வெரி குட் பேக்ரவுண்ட். எல்லாரும் முன்னாடி நம்ம குழந்தை கூட இருக்கிறச்ச ஒரு மியூச்சுவல் கில்ட் ஃபீலிங் இருக்கும். என்னடா நம்மளால குழந்தைலாம் ஃபாரின் போடும், நல்லா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியல. குழந்தைக்கு ஒரு கில்ட் ஃபீலிங் இருக்கும், என்னடா அப்பா அம்மா இங்கே இருக்கும், நம்மளுக்கு ஒரு ஃபியூச்சர் ஆகுது. இந்த மாதிரி ஒரு ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி வந்து இந்த மியூச்சுவல் கில்ட் ஃபீலிங்கை எடுத்து விடுறது. People are very happy, the children are also very happy that my dad and mom, they are in the proper and appropriate, the correct place, and our royal life or இது லீட் பண்ணியிருக்கான்னு சொல்லி அவர் தான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்ல நம்மளுக்கு பெருமையாக இருக்குது. வாட் எவர் டிசிஷன் we have taken is too good, fine and excellent சொல்லி. இல்லாட்டி யூஸ்வலாக எனக்கு நான் தப்பான ஒரு டிசிஷன் எடுத்துகிறோமோ ஒரு சில பேருக்கு ஃபீலிங் இருக்கும். பட் when we hear from our children's friends, the very uncle you have gone to the best place and we people are very happy சொல்லிச்சு, we feel good that லைஃப்ல 2-3 டிசிஷன், ஒரு டிசிஷன் வந்து நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டு கரெக்டான சரியான ஒய்ஃப் நம்மளுக்கு ஏற்ற அமைஞ்ச மாதிரி கல்யாணம் டிசிஷன் எடுத்துருக்கோம். இன்னொன்று வந்து இங்கே ஷிஃப்ட் பண்ணுற டிசிஷன் we have taken proper appropriate correct decision. இதில் வந்து யூஸ்வலாக இந்த மாதிரி ஒரு ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி வச்சா நம்மளோட என்னெல்லாம் எதிர்பார்க்குறோம், ஒரு சேஃப்டி, ஒரு சோஷியல் ஆக்டிவிட்டி, அதுக்கப்புறம் ஒரு குவாலிட்டி ஆஃப் லைஃப், இதெல்லாம் எதிர்பார்த்துக்கிறோம். ஹெல்த் கேர் அண்ட் மெடிக்கல் அலர்ட் அண்ட் ஆட்டோமேட்டிக்கலி நம்மளுக்குலாம் இதெல்லாம் அவைலபிளாக இருக்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் நம்மளுக்கு வந்துடுறது. அண்ட் எவ்ரிபடி ஃபீல்ஸ் 10 years யங்கர். எல்லாம் வந்து ஒன்ஸ் யூ ஆர் கான்ஃபிடென்ட். ஆனால் இப்போலாம் இருக்கிற சிட்டிலாம் எவ்வளோ டெவலப் ஆகிருக்கு, நம்ம இருக்கிற டைமில் நம்ம யங்ஸ்டராக இருக்கிற எவ்வளோ டிராஃபிக்னா ஒரு ரோடை க்ராஸ் பண்ணுறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இங்கே வந்துட்டு எவ்ரி திங் இஸ் அவைலபிள் ஃபார் தி ஆஸ்கிங். நம்ம என்ன கேட்குறோமோ எல்லாமே கிடச்சிட்டு இருக்கு. அதனால் இந்த மாதிரி ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி, மேபி இந்த அதர் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டிஸ் ஆல்சோ வெரி குட். பட் நான் வந்து இன்னும் இதுக்கு முன்னாடி ஒன்று இருந்திருக்கேன், இன்னொன்று பற்றி கேள்விப்பட்டிருக்கேன், அங்கே இருந்ததில்லை. பட் அதெல்லாம் கம்பேர் பண்ணிச்சு we feel that we are in the right place and maybe that we have come at the right time. என்னோட சஜஷன் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் என்ன இருக்குன்னா, you should come at the age of 60-62. that is the right time when you should come here. எல்லாருக்கும் நிறைய பேருக்கு என்ன ஃபீல் இருக்கும், என்னால் தான் இப்போ முடியுது, நான் தான் இப்போ சமைக்கிறேன், நான் தான் ஓடுறேன், கார் ஓட்டுறேன்னு சொல்லிட்டு அந்த ஸ்பைன். இந்த மாதிரி இடத்துல கம்யூனிட்டியில் அதுவும் கோயம்புத்தூர் மாதிரி இடத்துல நம்ம வந்துட்டோம்னாக்கா ஒரு 60-62 வயசு ஆச்சுன்னா இது வெதர் யூ டேக் கேரளா, திருச்சூர்லேருந்து ஆரம்பிச்சு, பெங்களூர்லேருந்து ஆரம்பிச்சு, சென்னை வரையும் எல்லாமே 6 to 7 hours டிரைவிங் டிஸ்டன்ஸில் இருக்கும். சென்ட்ரல் வெதர் இஸ் எக்ஸீடிங்லி குட். அது நம்ம சொல்கிறேன், நான் சொல்கிறது எல்லாமே அனுபவிச்சு நீங்களாம் அனுபவிச்சது தான், நத்திங் நியூ இன் திஸ். அதனால் வி ஷுட் பட் யாருக்கும் அந்த ஃபீலிங் இருக்கக்கூடாது, ஓ நம்ம தான் தப்பாக ராங் டிசிஷன் எடுத்துட்டோமோட்டு. த டிசிஷன் இஸ் எக்ஸலண்ட், வி ஆர் ஆல் வெரி ஹாப்பி. எல்லாருமே மைண்ட் அலர்ட் ஆகிடுது இங்கே வந்துட்டு. அதனால் இந்த 60-62 வயசு வந்தாச்சுனாக்கா நம்ம எங்கே ஒரு கல்யாண கார்த்திகை யாரும் கூப்பிட்டாங்கன்னா இம்மிடியேட்டாக வி ஆர் ஏபிள் டு கிவ். பட் நிறைய பேர் என்ன டிசிஷன் இருக்குன்னா எங்கள் ரிலேஷன்ஸில் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லேயும் நான் சொல்கிறேன், இதெல்லாம் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். அவளுக்கெல்லாம் இல்லை இப்போ தான் முடியல, என்றைக்கு முடியலையே நாங்கள் அன்றைக்கி வரட்டும், என்றைக்கு முடியலையே அங்கே வரானாக்கா தட்ஸ் நாட் டன். அப்போ 4 இடத்துக்கு போனால் அப்புறம் பக்கத்து வீட்டுக்கார போனால் நம்மளால் போக முடியலையே அந்த ஃபீலிங்லாம் வரும். ஐடியல் ஏஜ் 60-62 but going is good. When I hail and happy when your limbs are moving and everything is fine, and that time over. And over a period of time anybody can have any problem, as one should expect that any time it can happen.
இப்போ அதை நம்ம இவர்கிட்ட நம்ம எனக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி நான் ஃபஸ்ட்டில் பேச கொடுத்தேன் குமார் சார் கிட்ட ஒரு ரிக்வஸ்ட் பண்ணியிருந்திருப்பேன். நம்ம வந்து ஹீ ஷுட் ப்ரொவைட் இந்த அசிஸ்டட் லிவிங் இன் எவ்ரி கம்யூனிட்டி அண்ட் ஃபுல்லாக. இப்போ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஆர் டிபெண்டிங் ஆன் outside agency, and that agency is interested in his money only. He is hardly interested in your welfare. அது இவர்னாக்க இது இன் ஹவுஸ் அண்டர் ஒன் ரூஃப், சாப்பாட்டுலேருந்து ஆரம்பிச்சு மெயின்டெனன்ஸ்லேருந்து ஆரம்பிச்சு எல்டர்லி கேர் எல்லாமே அண்டர் ஒன் ரூஃப் இருந்ததுன்னா நல்லா இருந்திருக்கும். அன்ஃபார்ச்சுனேட்லி வி ஹேட் அதர் ப்ரோக்ராம்ஸ் அதில் ஷெட்யூல் பண்ணியிருந்தாங்க, அழகாக பண்ணியிருந்திருக்காங்க. பீப்புள் ஆல்சோ என்ஜாய் த டான்ஸிங் பில்லு பாட்டு எல்லாம். இது முன்னாடி இருந்து அவர் இருக்கிறச்சு அவர் ஒரு சொல்லியிருக்கணும். அதர்வைஸ் ஐ கேன் ஆல்சோ ரிக்வெஸ்ட் நவ் திஸ் எ லாங் டைம் ஹீ ஷுட் லுக் இன் டு இட். அண்ட் ஒரு அவரே வந்து ஒரு ரிட்டையர்மெண்ட் ஒரு அசிஸ்டன்ட் லிவிங் மாதிரி இந்த இது ட்ரை பண்ண வாட் நவ் வி ஆர் கெட்டிங் ஃப்ரம் அவுட் சைட் ஏஜென்சிஸ் இவரே பண்ணுறது பெட்டராக இருக்கும். தட்ஸ் வாட் ஐ திங்க். அண்ட் இதில் வந்து இந்த மாற்றங்கள்லாம் நம்ம வந்து வி ஆர் அக்செப்டட், வி ஆர் ஆல் வெரி ஹாப்பி. தட்ஸ் வாட் இட் கம்ஸ் டு மை மைண்ட். அதுக்கப்புறம் பின்னாடி வர வாழ்க்கை எல்லாம் கமெண்ட்ஸ். தேங்க்யூ வெரி மச்.